இப்போ உங்களுக்கு யாருக்காவது அப்ளிகேஷன் நம்ம போட்டு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எனக்கு என்ன பண்ணணும், உங்களோட டேட்டா எப்படி அனுப்பணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் ஒன்று கொடுப்பேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க ரெட் கலர் ஸ்டார் வச்சு மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணாதான் அடுத்து நம்மளால போக முடியும். சப்மிஷன் கொடுத்தமாலும் சப்மிட் ஆகும். இப்ப நேம் கொடுக்கணும், இனிஷியல் தனியா கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் அப்பா நேம் இல்லைன்னா அம்மா நேம், அதாவது இனிஷியல் யாரோட யூஸ் பண்றீங்களோ அவங்களோட நேம் கொடுத்துருங்க. இப்போ ஒரு சிலர் சொல்லலாம் ஹஸ்பண்ட் நேம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போக்கு நீங்க என்ன இனிஷியல் யூஸ் பண்றீங்களோ அது கொடுக்கணும். உங்களோட ஓல்டு சர்டிபிகேட்ல என்ன இனிஷியல் இருக்கோ அதை கொடுத்துருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் டிராப் டவுன்னா நீங்க என்ன ஜெண்டர் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிருங்க. பர்மனன்ட் அட்ரஸ் சரிங்களா, உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துருங்க. அதே போல டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட் தான், நீங்க எங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கறதெல்லாம் கொடுக்க கூடாது. உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுக்கணும். அங்க அப்ளை பண்ணும்போதுமே அதே விஷயம் தான். ஸ்டேட் என்ன அப்படிங்கறது கொடுத்துருங்க. உங்களோட பின்கோடு, அதே போல உங்களோட மொபைல் நம்பர் கம்பல்சரி. நீங்க எந்த மொபைல் நம்பரை வச்சு அப்ளிகேஷன் போட போறீங்களோ அந்த மொபைல் நம்பர் எனக்கு இங்க கண்டிப்பா கொடுத்துடணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஆப்ஷனல் தான், நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க இங்க கொடுக்குற டேட்டாவை தான் நான் அப்ளிகேஷன்ல அப்படியே போட போறேன். ஸோ கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ் கம்பல்சரி கரெக்டா கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான். இப்போ அடுத்து வந்து எக்ஸாம் சென்டர் நீங்க செலக்ட் பண்றது. நானே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க டைப் பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்து இங்கே கொடுத்துனேன் டிராப் டவுன்ல. உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் பக்கம் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது அப்படிங்கறத ஒன்னு, அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட், அதே போல தேர்டு, இந்த மாதிரி சொல்லி எது எது வரணுமோ அதை மட்டும் நீங்க இந்த இடத்துல கொடுங்க, எனக்கு போதுமானது. இப்போ இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 சென்டரையும் நான் பார்த்துட்டு அதே போல போயிட்டு நாங்க அப்ளை பண்ணிடுவேன் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஒரு டைம் கொடுங்க சப்மிட், 2 டைம் 3 டைம் எல்லாம் சப்மிட் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா 2 டைம் 3 டைம் உங்களோட டேட்டா எனக்கு ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி கொடுக்க வேணாம். இப்படி கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நம்ம கிட்ட அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1030 பிளஸ் ப்ரௌசிங் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 70. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 1100 வந்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துருவோம். அதே போல அப்ளிகேஷன் போடும்போது நான் டிராஃப்ட் காப்பி உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க டிராஃப்ட் பார்த்து ஓகேன்னு சொல்லி ஃபைனல் பண்ண பிறகுதான் நான் வந்து ஃபைனல் சப்மிஷனை கொடுப்பேன். அப்படிங்கிற போது நான் டிராஃப்ட் காப்பி கொடுத்தேன் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு எனக்கு ஓகே இல்ல கரெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க இன்ஃபர்மேஷனா எனக்கு கொடுக்கணும். ரிப்ளையா கொடுத்தாதான் நான் உடனே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். எப்படியுமே அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 1 டே நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா பெண்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு சீக்கிரமா வந்து அப்ளிகேஷன் போடணுமோ அதை வந்து போட்டுக்கணும். நமக்கு வந்து 11ஆம் தேதி 11/5 அதே போல 25 இந்த டேட் வரைக்கும் நமக்கு ஃபைனல் அப்ளிகேஷன் டேட்ஸ் இருக்கு. அப்படிங்கிற போது நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் 5ஆம் தேதிக்கு உள்ளேயே போட்டுடணும். 5/5/25 இந்த டேட்டுக்குள்ளேயே நீங்க அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். மெயினா வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது எனக்கு மே 1 கொடுத்துருங்க. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 தான். இன்னும் 12 நாள்ல நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். மெயினா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளிகேஷன் நீங்க போடுறதா இருந்தா போட்டுருங்க, கொடுக்குறதா இருந்தா சீக்கிரமா கொடுங்க, லேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட டைப் ரைட்டிங் மார்க் ஷீட்டா இருந்தாலும் சரி, SSLC மார்க் ஷீட்டா இருந்தாலும் சரி, அதுல செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சைனையும் நீங்க போட்டுக்கலாம். ப்ளூ இல்லைன்னா பிளாக்ல மட்டும் போடுங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி எங்க வந்து பிளேஸ் இருக்கோ அந்த இடத்துல உங்களோட பேர் சரிங்களா. இப்ப தெரியுதுங்களா, அங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒன்ஸ் மார்க் பண்ணவா, இப்ப பாருங்க இது இந்த மாதிரி சொல்லி உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் சைனை போட்டுறீங்க. இது வந்து மார்க் ஷீட்டு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட். ஏற்கனவே நம்ம வந்து கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சைன் பண்ணியிருப்போம். ஹெட் மாஸ்டர் சைன்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல நீங்க சைன் போட்டுருங்க. சைன் வந்து பிளாக் அண்ட் ப்ளூல மட்டும் தான் போகணும். இவ்வளவுதாங்க வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கான டீடைல்ஸ். ஸோ நீங்களே பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா குயிக்கா கொடுங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க. அப்ளிகேஷனுக்கு நீங்க கொடுத்தாலுமே ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் சக்சஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஃபோராகவே நீங்கள் பண்ணிடணும். 1100 பேமெண்ட் பண்ணாதான் நான் அப்ளிகேஷனே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு PDF ஃபார்மேட்ல சென்ட் பண்ணிருங்க. உங்களோட போட்டோ, உங்களுடைய சைன் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷீட்ல போட்டு பிளாக்லயோ ப்ளூலயோ நீங்க சைன் பண்ணி அதை சென்ட் பண்ணிருங்க. ஆஃப்டர் வந்து மார்க் ஷீட், அது வந்து நீங்க டைப் ரைட்டிங் எந்த மார்க் ஷீட்டோ கொடுத்துக்கோங்க. ஒன்னா இருந்தாலும் சரி, ஒன்னு போதுமானது, கிளியரா இருக்கணும். ஸோ நீங்க வந்து சைட்ல வச்சு போட்டோ எடுக்கிறது, அதே போல வந்து பார்த்தோம்னா ரொம்ப பிளாக்கா அனுப்புறது, பழைய பிரிண்டா இருக்கிறது எனக்கு அனுப்புறது, அந்த மாதிரிலாம் அனுப்புனீங்கன்னா நான் அதை எடுத்துக்க மாட்டேன்.
திரும்ப வேற அனுப்புங்கன்னு தான் சொல்லுவேன். அதே போல பாத்தீங்கன்னா போட்டோவை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி போட்டோ அந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாது. நீங்க ஏற்கனவே ஸ்டூடியோவில் எடுத்த போட்டோ ஏதாவது இருக்குமில்ல, அதை தான் அனுப்பணும். அதே மாதிரி அந்த போட்டோவில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட டேட்டும் அந்த போட்டோ பிடிச்ச டேட் அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. போட்டோ வந்து எம்டியா தான் இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்ல. ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன், அன்னைக்கு நாம அப்ளை பண்ணிக்கலாம். மத்தவங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா, மெயினா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 வீக் தான் டைம், எல்லாருமே வந்து கொடுத்துறோம். சரிங்களா? அதே போல பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஓஏவுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வரக்கூடிய 20ஆம் தேதி நமக்கு டெமோ கிளாஸ் இருக்கு. கிளாஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நைட்டு. டீச்மெண்ட்ல தான் நமக்கு வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். அதுக்கான லிங்கை நான் வந்து கொடுக்குறேன் நம்மளோட குரூப்ல. நமக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்க ஆட் ஆகிக்கலாம். அதே போல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது 23/4/25 அன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து கடைசி பேட்சுங்க. இதுக்கு மேல நம்ம பேட்ச் போட மாட்டோம். பேட்ச் போடணும்னு நினைச்சாலும் நமக்கு டைம் இல்லை, அதனால போட மாட்டோம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா 14/6/25 அன்னைக்கு நமக்கு மெயினா எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த கோர்ஸுக்கான எல்லா மெட்டீரியலும் நம்மகிட்டே இருக்கு. நீங்க வந்து இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்டு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் யாரும் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னாவே நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்புக்கும் மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். கால் மட்டும் பண்ண வேணாம்.